கருத்துடன் குருவை போற்றி கரிமுகல் தன்னையும் போற்றி நிறுத்தினேன் வாணி பாதம் நெஞ்சினில் நேயத்தோடு உரைத்திடும் அத்வைதத்தில் உண்மையை அறிந்து போது வருத்தங்கள் யாவும் தீரவந்து நீ இயம்புவாயே வருத்தங்கள் யாவும் தீர வந்து நீ இயம்புவாயே சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். காவிரி தாயினுடைய கருணை, தஞ்சை மண்ணினுடையவே வளமை ரெண்டும் சேர்ந்து அந்த தஞ்சை மண்ணை, அந்த சோழ நாட்டை ஒரு வளநாடாக பொன் விளையும் பூமியாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சோழ நாடு நம்மளுடைய சரீரத்துடைய இந்த அன்னமயமான சரீரத்தினுடைய பசியை தான் போக்குறது அப்படின்னு இல்லாம ஆனந்தமயமான அந்த ஆத்மாவினுடைய பசி, பகவானை எப்படி அடையிறது அப்படிங்கிற அந்த தேடலுக்கும் விருந்து படைக்கும் விதமாக எவ்வளவோ மகான்களை, எவ்வளவோ யோகிகளை, துறவிகளை பெற்று கொடுத்துருக்கு. அப்பேற்பட்ட இந்த தஞ்சையில அடியேனுடைய சொந்த ஊர் கண்டமங்கலம் அப்படிங்கிற கிராமம், எழில் கொஞ்சர கிராமம், தஞ்சை மாவட்டத்துல. இந்த கண்டமங்கலம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, கண்டமங்கலத்திலிருந்து மேற்கு பக்கமா 3 மைல் தூரம் போனோமானால் திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற சிவக்ஷேத்திரம் பாடல் பெற்ற திருத்தலம். அதுவே கிழக்கு பக்கமாக 3 மைல் தூரம் போனோமானால் வரகூர் அப்படிங்கிற நம்ம நாராயண தீர்த்த சுவாமி பிரதிஷ்டை பண்ணின வெங்கடேஷ பெருமாள் இருக்கார். இப்படி ஒரு பக்கம் சிவக்ஷேத்திரம், ஒரு பக்கம் விஷ்ணு க்ஷேத்திரம், நடுவுல அப்படியே எழில் கொஞ்சர ஒரு சோலையாக இந்த கண்டமங்கலம் திகழ்றது. இந்த கண்டமங்கலத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள் தான் அடியேனுடையவும் குலதெய்வமாகிய வாத்தலை நாச்சியம்மன் அப்படிங்கிற அந்த அம்பாள். இந்த வாத்தலை நாச்சியம்மன் முதல்ல கண்டமங்கலத்துல எப்படி அடையறா அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயம் காவிரியில பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாம். அப்படியே வெள்ளம் தண்ணீர் அப்படியே பொங்கி பொங்கி வர, அந்த வெள்ள நீர்ல மிதந்து காவிரியினுடைய தென்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கண்டமங்கலத்தை தேர்ந்தெடுத்துண்டு வந்து இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு அங்க கோவில் கொண்டு எழுந்தருளி இன்று வரைக்கும் அருள் பாலிக்கிறாள். காவிரியின் தென்கரையில் காலமெல்லாம் காட்சி தரும் காருண்ய ரூபவதி காத்தருள்வார். காவிரியின் தென்கரையில் காலமெல்லாம் காட்சி தரும் காருண்ய ரூபவதி காத்தருள்வாய். எங்களையே வாத்தலை நாச்சி என்னும் வளமுடைய பேர் கொண்டு வருகின்ற அன்பர்களின் மனமிகவே வாழ்வழிக. காவிரியின் தென்கரையில் காலமெல்லாம் காட்சி தரும் காருண்ய ரூபவதி காத்தருள்வாய். இப்படி இந்த அழகான ஊர்ல இந்த அம்பாள் காட்சி கொடுக்கறத இந்த பாடலை பாடியவர் KS வெங்கட்ராமன்
அப்படிங்கிற அடியனுடைய கொள்ளு தாத்தா. இந்த கண்டமங்கலத்துக்கு உள்ள போனோம்னா முன்னமே சொன்னோம் இல்லையா, ஒரு பக்கம் சிவக்ஷேத்திரம், ஒரு பக்கம் விஷ்ணு க்ஷேத்திரம், ரெண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த கண்டமங்கலத்தை இந்த அமைப்பை குறிக்கிற விதமாகவோ என்னமோ, ஒரு பக்கம் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அதுவே மற்றொரு புறம் பார்த்தா ராஜராஜேஸ்வரி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில் கொண்டிருக்கார். இந்த கைலாசநாதர் கோவில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தா, ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம், அது ஆருத்ரா தரிசனம் என்று எல்லாரும் நடராஜருக்கு மிகவும் உகந்த நாள் இல்லையா, எல்லாரும் அப்படி கொண்டாடுவோம். அந்த நாள் அன்று ஒவ்வொரு வருஷமும் புறப்பாடு சிவகாம சுந்தரிக்கும் நடராஜருக்கும் நடைபெறும். அந்த உற்சவத்துல கங்காதேவியின் நிமித்தமாக அந்த தேவிக்கும் நடராஜருக்கும் ஒரு பிரணய கலகம், ஒரு சிறிய பூசல் ஏற்பட்டு, அந்த பூசல்ல சிவகாம சுந்தரி கோச்சுண்டு போயிடுறா. சிவபெருமானால தாழ முடியல. அதனால தன்னுடைய உற்ற நண்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து, இந்த தேவிய எப்படியாவது உன்னுடைய பாடல் மூலமாக அழைத்து வாரும் அப்படின்னு ஆக்ஞை பண்றார். அதற்காக அந்த ஆக்ஞையை சிரமேற்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவகாம சுந்தரி ஜகதம்ப வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி ஜகதம்ப வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி என்று பாடி அழைச்ச அந்த சுந்தரருடைய பாட்டுக்கு அந்த அம்பாள் மனசு உருகாதா? அப்படியே நடராஜரோட சேர்ந்து திவ்ய தம்பதியாக காட்சி கொடுக்கிறார்கள். இந்த உற்சவத்துல என்ன சிறப்புன்னு பார்த்தா, அடியேனுடைய வம்சத்துல யாரு மூத்தவரோ அவரையே சுந்தரமூர்த்தி நாயனாராக வரிச்சு அவர்கள் மூலமாகவே இந்த பாடல்களை எல்லாம் பாட வைத்து, தேவார பாடல்கள், கீர்த்தனங்கள், அதோடு கூட உரைநடையும் சேர்த்து இத ஒரு விருத்தாந்தமாக சொல்லி பாடி இந்த உற்சவம் பூர்த்தி அடையிறது. இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வைத்தவரும் இதே வம்சத்தை சேர்ந்த நடேச பாகவதர் அப்படிங்கிறவர் என்று சொல்லப்படுறது. இதே வம்சத்துல ஒரு 150 வருஷங்கள் பின்னோக்கி போனோமானால் 1870 வருஷம் முத்துசுவாமி ஐயர் சம்பூர்ணம் அம்மாள் அப்படிங்கிற ஒரு தம்பதி ரொம்ப அந்தணர்களுக்கு விதித்த நெறிப்படி வாழ்ந்துட்டு வரார்கள். தன்னால யாருக்கெல்லாம் என்ன உதவியெல்லாம் தேவைப்படுறதோ எல்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வரார்கள். அவர்களுக்கு ராமு அப்படிங்கிற ஒரு குழந்தை, ராமையர் அப்படிங்கிற இந்த குழந்தை பிறக்கிறார். அந்த ராமையர் தான் பிற்காலத்துல சசிபோத பரமஹம்சாள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மாவாக ஜொலிக்க போறார். இந்த சசிபோத பரமஹம்சாள், இந்த அவருடைய பூர்வாசிரம பேர் ராமையர். அந்த ராமையருக்கு கூட பிறந்தவர்கள் 7 சகோதர சகோதரியர்கள், இவரையும் சேர்த்து 8 குழந்தைகள். அதுல கடைசியா பிறந்தவர் சுந்தரமையர் அப்படிங்கிற அடியனுடைய எள்ளு தாத்தா. அவருடைய அண்ணா இந்த ராமையர். இந்த ராமையருக்கு சிறு வயசு முதலேயே படிப்புலையோ விளையாட்டுலையோ எதுலையுமே எந்த லோக விஷயத்திலையுமே ஆர்வம் இல்லை, நாட்டமே இல்லையாம். ஆனா அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் படிப்புல சூரரார்கள், லோக விஷயங்கள்ல எல்லாம் நல்ல சாமர்த்தியம். அதனால அவருடைய பெற்றோர்கள் கவலைப்படுறா, ஏண்டா இப்படி வாத்தியார் புள்ளியா இருந்துட்டு படிக்காம இருக்கேடா, படிடா படிடா அப்படின்னு திட்டுறா. சில சமயம் வையறார்கள், சில சமயம் அடிக்கிறார்கள். ஆனா பிரேமைக்கு ஏங்குற, அன்புக்கு ஏங்குற அந்த ராமுடைய உள்ளத்துல இதெல்லாம் பார்த்து வெதும்பி போறார். அதனால இந்த கஷ்டத்திலேருந்து எப்படியாவது வெளியில வரணுமே அப்படின்னு நினைக்கிறார். அதற்கு அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. ஒரு தக்க சமயத்துல ஆத்துல இருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கார். அதற்கு ஒரு சமயம் என்ன ஆறது, பக்கத்துல அணை புதுசா கட்டியிருக்கார்கள்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போறார்கள். அந்த அணையை பார்க்கறதுக்காக போகும்பொழுது அந்த கூட்டத்திலேருந்து இவர் மட்டும் பிரிஞ்சு கால் போன போக்குல ஓடுறாராம். ஓடி 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 தைரியமா கிளம்பிட்டாரே தவிர போக போக வெயில் அடிக்கிறது, குழந்தை தானே பசிக்கிறது, வேர்த்து கொட்டுறது. பக்கத்துல அம்மா இருந்தா பால் குடிப்பா, குழந்தை வெயில்ல போகாதப்பா அப்படின்னு சொல்லுவா, சாதம் ஊட்டுவா. பக்கத்துல அம்மா இல்லையே, கிளம்பி வந்துட்டாரு. ஆனா திருப்பி ஆத்துக்கு போனா திட்டுவா, அடிப்பா, ஏண்டா இப்படி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறன்னு திட்டுவா.
அதனால பயந்துண்டு இனிமே எனக்கு யாரு கதி, இனிமே எனக்கு யாரு கத்தின்னு ஓடி 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 அந்த ஊருக்கும் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய அந்த வாத்திலை நாச்சியம்மனுடைய சன்னிதானத்தை அடையிறார். அந்த அம்பாளுடைய சன்னிதானத்தை அடைஞ்சதும் அம்பாளுக்கு இப்படி எப்பேற்பட்ட விஷயத்தை சாதிக்க பிறந்தவன் குழந்தை, இப்படியா நீ வரணும் அப்படின்னு அந்த அம்பாளுடைய கருணையே ஒரு அம்மாவாக வந்தது போல ராஜம்மாள் ராஜம்மாள் அப்படிங்கிற ஒருத்தர் வரா. இந்த ராஜம்மாள் அவருடைய ராமுவுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே பரிச்சயம் இருந்ததுனால நேரா அவருடைய அப்பா கிட்ட கூட்டின்னு போய் அவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால அவருடைய சம்மதத்தோட ராமுவை ராஜம்மாளே வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த அம்மாளுடைய அன்பனாலையும் அரவணைப்பினாலையும் ராமு ஒரு பொறுப்புள்ள குழந்தையா வளர்ந்துட்டு வரார். 20 வயசுல கல்யாணமும் ஆச்சு. அவருக்கு பொதுப்பணித்துறையில, அந்த காலத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்த காலம், அப்போ பொதுப்பணித்துறையில அவருக்கு வேலையும் கிடைக்கிறது. விளாங்குடி அப்படிங்கிற கிராமத்துல போய் பல நாட்கள் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்படி ஒரு சமயம் இவர் மேற்பார்வை பண்ணிட்டு எல்லாரையும் என்ன சரியா வேலை நடக்கிறதான்னு பார்த்துட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் எல்லா பணியாட்களும் ஓடி வரார்கள். ராமையரே ராமையரே இங்க வந்து பாரும், ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறா. ஓடி போய் பார்க்கிறார். பார்த்தா காரொழுகும் குழலாளை கருணை வழிந்தொழுகும் இரு கடை கண்ணாளை முரளிள நில ஒழுக புகழொழுக அழகொழுகும் முகத்தினாளை அருணை உண்ணாமுலையாளே சிந்தை செய்வோம் கருணை வழிந்தொழுகும் இரு கடை கண்ணாளே. ஒரு மரத்தடியில அம்பாளுடைய விக்கிரகம், அப்படியே கருணை சொட்ட சொட்ட, அழகு சொட்ட சொட்ட ஒரு விக்கிரகம். பார்த்ததும் அவருக்கு ஆடினார் பாடினார், கண்டு கழிச்சார். அம்பாள் மேல ஏற்கனவே ஈடுபாடு. இப்ப அம்பாளே சாட்சாத்தா வந்தது போல இந்த விக்கிரகம் கிடைச்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். எப்படியாவது பணி மாற்றலாகி அடுத்த ஊருக்கு அனுப்புறதுக்குள்ள அம்பாளுக்கு ஒரு கோவிலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் தோன்றது அவருக்கு. தன்னால இயன்ற எல்லா திரவியங்களையும் சேர்க்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து 2 வருஷத்துக்குள்ள ஒரு அழகான சிறிய கோவில். அந்த கோவில் எப்படி அமைஞ்சிருக்கும்னா, ஒரு சின்ன கோவிலா இருக்கும். பக்கத்துல ஃபுல்லா வயல்வெளி, அதுல நடுவுல இந்த கோவில். 2 பக்கமும் அப்படியே சென்னல், சீரார் சென்னல் கவரி வீசும் செருநீர் திடுக்குடந்தை என்று ஆழ்வார் பாடுறது போல அப்படியே தென்றல் வீச, அந்த தென்றல் காற்றுல அந்த சென்னல் அசையறது அந்த அம்பாளுக்கு கவரி வீசுறது போல 2 பக்கமும் இருக்க, உலகத்துக்கெல்லாம் ஜெகன்மாதாவாக மகாராணியாக அந்த அம்பாள் ஆச்சரியமா வீற்றிருக்காள். பன்னகாபரணராகி பன்னகாபரணராகி புராணி பரமேஸ்வரி விஸ்வேஸ்வரி பாஸ்வரி அன்னபூர்ணே 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 விஷாலாக்ஷி அன்னபூர்ணே விஷாலாக்ஷி அகில புவன சாட்சி கடாட்சி அன்னபூர்ணே. மூவுலகங்களுக்கும் படியளக்கிற அந்த தாயார் வயல்வெளிக்கு நடுவுல அன்னபூர்ணியாக ஜொலிக்கிறாள். சென்னல் வயலுக்கு நடுவுல கிடைச்சதுனால, சென்னல் வயல் நடுவுலையே கோவிலும் கொண்டிருக்கிறதுனால சென்னலம்மை சென்னலம்மைன்னு பேரை வைத்து அப்படி கொண்டாடுறார். அப்படி அந்த கோவில்ல அம்பாளை பிரதிஷ்டை பண்ணது முதலாக என்னாலும் அம்பாளுடைய திவ்ய தரிசனம் எனக்கு எப்ப கிடைக்கும், அம்பாள் என்னோட எப்ப பேசுவா, என்னோட எப்ப திருவிளையாடுகள்லாம் பண்ணுவா அப்படின்னு ஆச்சரியம் ஆர்வத்தோட காத்துண்டு அப்படியே கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாராம். 2-3 வருஷங்களுக்கு கண்ணீரே தபசா அந்த சந்நிதியிலேயே கதியா கிடக்கார். அப்படி இருக்க ஒரு நாள் ஒரு திவ்ய அனுபூதி, அவருடைய நாக்குல யாரோ ஒரு மலை நாட்டு பெண் ஏதோ எழுதுற மாதிரி அவருக்கு தோன்றது. அந்த அனுபூதிக்கு பிறகு அவர் வாக்குல இருந்து படிக்க கூட எழுத கூட தெரியாதுன்னு சொன்ன அந்த ராமையர் வாக்குல இருந்து
பிரவாகமாக இலக்கண பிழை இல்லாம இலக்கிய பிழை இல்லாம செந்தமிழ் பாடல்கள் அப்படியே கொற்றதாம். வேதாந்தபரமான பாடல்கள், அத்வைத்தத்தின் உண்மையை விளக்கக்கூடிய பாடல்கள். அப்பேற்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டதும் சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய தெய்வ சக்தி அவரை ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அவரை மரியாதையோட நடத்துறார்கள். இது நடந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவருக்கு ஒரு சித்தருடைய சாட்சாத்காரம். அவரே அவருடைய குருநாதர். அந்த சித்தர் சொல்றார், நான் கொல்லிமலைக்கு போறேன், நீயும் அங்க வா அப்படின்னு ஆக்ஞை பண்றார். கேட்ட உடனே வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்தார். இருளொளி வெளி மூன்றாகி இலங்கு முப்பாழு கப்பால் பெருவெளி கையிலே மீது பேரொளியாகி பேரொளியாகி நின்ற குரு வழி குலத்திற்கெல்லாம் கோதிலா ஞானமோதும் திருவருள் உருவாய் நின்ற தேசிகன், திருவருள் உருவாய் நின்ற தேசிகன் சரணம், தேசிகன் சரணம் போற்றி என்று பாடிண்டே கொல்லிமலை அடைகிறான். அந்த மலையுடைய மலைய மாருத்தம் ஒரு பக்கம் வீச, மற்றொரு பக்கத்திலிருந்து அவருடைய குருநாதருடைய கருணையும் வீசறது. அந்த கருணையை பரிபூர்ணமா அனுபவிச்சு 3 நாட்கள் அங்கேயே சமாதி நிலையில இருந்து அந்த மலைவாழ் மக்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்துக்கு திரும்புறார், திருவையாற்றுக்கு திரும்புறார். அங்க திரும்பின இந்த அனுபவத்துக்கு பிறகு பல சித்திகள் கிடைக்கிறது. பலவேறு மக்களுக்கு அருள் வாக்குகள் கொடுக்கிறார். மக்களும் திரள் திரளா அவரை வந்து பார்க்கறதுக்கு, தரிசனம் பண்றதுக்கு வரார்கள். இவருக்கு கந்த புராணம் 10,000 பாடல்களையும் மனப்பாடமா எந்த புஸ்தகமும் இல்லாம சொல்லி ஒவ்வொரு பாடலையும் விளக்கி உபன்யாசங்கள் பண்ற சாமர்த்தியம் வரதாம். இவருடைய சித்தருடைய அனுகிரகத்தினாலே வருது. எதுவுமே வந்து நீ ஏம்புவாயேன்னு ஆரம்பத்துல பாடினோம் இல்லையா, அந்த சித்தர் அவருக்குள்ள ஆவேசிச்சு அவருடைய ஆவேசத்துல இவர் சொல்றதுதான். எதுவுமே இவர் புத்திபூர்வமா சொல்லல. அப்படி அந்த அருள் வாக்காக வந்ததை எல்லா மக்களும் பாடுறார்கள், கேட்கிறார்கள், கேட்டு அனுபவிச்சு ஆனந்தப்படுறார்கள். இப்படி கேட்டா அம்பாளுடைய கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரமான இவர் பாடுறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அந்த முருகனே ஓடி வர மாட்டாரா? மலைமகள் குமரனான மலைமகளருளிய சக்திவேல் முருகன், மறைமகளருளிய சக்திவேல் முருகன், மரகத வண்ணனா திருமாமருகன், கலியுக வரதர்கள் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே முருகா என்று முருகனே ஓடி வந்தது போல ஒரு அழகான வள்ளி தேவசேனையோட கூட முருகன் மயில் வாகனனா வரக்கூடிய ஒரு அழகான வரைபடத்தை அவருக்கு சம்மானமா கொடுக்கிறார்கள். இந்த சம்மானம் எப்படி தியாகராஜர் நன்னு பாலிம்பு நடச்சி வச்சித்திவோன்னு கொண்டாடினாரோ ராமரை, அந்த வரைபடத்தை தானே கொண்டாடினார். அதே போல இவரும் அந்த வரைபடத்தை, முருகனுடைய வரைபடத்தை முருகனே வந்தது போல கொண்டாடி அப்படி அனுபவிச்சார். அந்த வரைபடம் இப்பொழுதும் அவருடைய கிரகத்துல திருவையாற்றுல காண கிடைக்கிறது. இப்படி பல ஆச்சரியங்கள் நிறைந்த இவருடைய சரித்திரம் 63வது வயசை இவர் அடைந்து அஜப்பா உபாசனை அப்படிங்கிற யோக சாதனையை 15 மாதங்கள் மேற்கொண்டு அதுல சித்தியும் ஆத்ம சாட்சா்காரமும் கிடைத்து 65வது வயசுல சந்நியாசாசிரமம் ஏற்கொள்றார். சசிபோத பரமஹம்சாள் அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தோட கூட சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொண்டு தான் அடுத்த வரப்போற திரையோதசி அன்றைய தினம் சித்தி அடைய போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அதிஷ்டானம் எங்க அமையணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். அந்த அதிஷ்டானம் அமையிற இடத்தையும் சொல்லி அதற்கு வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையும் தானே சேகரிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி சேகரித்து குறித்த நாள் வந்ததும் தியானத்திலேயே இருந்து அனாயாசமாக அந்த தேவியினுடைய சரணத்தையே அடையிறார். இந்த அதிஷ்டானம் தியாகராஜ சுவாமியினுடைய அதிஷ்டானத்துக்கு பின்புறம் நம்மளுடைய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவினுடைய குருநாதர்
சிவபிரகாஷ ஆனந்தகிரி மகாராஜுடைய அதிஷ்டானத்துக்கு மிகவும் அருகில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் போனா நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். இப்பேற்பட்ட மகான்களுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்கும் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கும் இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த விஷாகா அம்மாவுக்கு அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிச்சுக்கிறேன். ராதேஷ்ணா. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.